இது எந்த தீர்த்தம்னா? இது வந்து கங்கை நதிக்கு ஈடான தீர்த்தம். அதாவது மலை இருக்கு, மலையில காலபைரவர் இருக்காரு, அங்கிருந்து இந்த தண்ணி வருதுனால இது வந்து கங்கை நதிக்கு மேலாக சொல்லுவாங்க. ஆமாம், இது காலபைரவர் தீர்த்தம்னு இங்கே உள்ளவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ சுத்தமான தண்ணி என்னன்னா? சுத்தமான தண்ணி. இந்த காலபைரவர் தீர்த்தம் வந்து ஒரு பிணி இல்லாத வாழ்க்கையை நம்ம காலத்தில் கொடுத்துருக்கு. இந்த தண்ணியை வந்து காலபைரவர் தீர்த்தம், காலபைரவரே நமக்கு அருள்ற மாதிரி ஒரு இது. இல்லை, பிணிகள்னா கிட்னி சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்களா? சரியா? அப்படி உண்மையா? கிட்னி சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாகும்னா இந்த தண்ணியை குடித்தாலே இதில் வந்து நிறைய இந்த இயற்கை மூலிகை சார்ந்து இந்த எல்லாம் அடிச்சுட்டு வருதுனால அந்த மூலிகை சாரும் இந்த தண்ணியில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஏன்னா இந்த ஃபில்டர் தண்ணி குடிக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த கிட்னி பிரச்சனை வரும். ஏன்னா அதில் நீரில் இருக்க நீர் சத்தெல்லாம் எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி அவங்க கொடுத்ததுனால அதை குடித்த உடனே அந்த குடிக்கவங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகவே ஆகும். அதில் வந்து உயிர் சத்து நீர் சத்து இல்லை. இல்லை ஏதாவது விசேஷமாக கலக்கணுமா? ஏதாவது சுட வச்சு இல்லை இதை மருந்து மூலிகைகள் போட்டு அப்படியே குடிங்க. அருமையாக இருக்கு. அருமையாக தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குண்ணா. அது கொஞ்சம் இனிக்கும், இது இனிக்கல, நல்லா இருக்குது, சூப்பராக. வயசானவங்களாம் குடிக்கலாம், வயசானவங்களும் குடிக்கலாம், வயசுக்கு வந்தவங்களும் குடிக்கலாம்ண்ணே. இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு மகத்துவமான நீர். அது நேராக ஒரு வானத்திலிருந்து மலை மேலே விழுந்து மலையிலிருந்து கீழே வருது. ஆமாம், இது நேராக அப்படியே கடலுக்கு போயிடுது. என்னன்னா நேராக இந்த சின்ன ஆறு மாதிரி ஓடுது, அந்த ஆறு வழியாக போய் கடலில் கடந்துடும். இப்போ இந்த தண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? போய் சமையல் பண்ண போகிறோம், சமையல் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே குடிக்க போகிறோம். ஆமாம், அப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த தண்ணி தான் குடிக்கிறீங்க? இந்த தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு வரோம். கோயிலில் சளி தொல்லையும் கிடையாது, வேற எந்த ஒரு தொந்தரவும், நீரால் வரும் எந்த தொந்தரவும் கிடையாது. அப்படி கிட்னி எல்லாம் சுத்தமாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி குடிச்சு மருத்துவமனைக்கு போகிறது கிடையாது. அப்போ மக்கள் ஏன்னா இதை விரும்ப மாட்டேங்கிறாங்க? மக்கள் வந்து நாகரிகம் என்ற பேரில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க, அதை சினிமாவில் காட்டுறாங்கல்ல, அதை பார்த்து மக்கள் வந்து அதுதான் உயர்ந்தது அப்படின்னு போயிடுறாங்க. இப்போ சினிமாவில் ஒரு பொம்பளை புள்ள மஞ்சள் பூசிட்டு போனாங்கன்னா அவள் வந்து கிராமத்துக்காரி, அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல வச்சுருவாங்க. அதே இது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு வர வந்து எல்லாம் தெரிஞ்சவா, படித்தவா, நாகரிகமானவன்னு காட்டுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு போன பிறகு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டே இருக்குன்னு அதுக்கு தான் தெரியும். போடாட்டா கிளை மூஞ்சி மாதிரி ஆகி போகணும்னே. அதை வந்து சிலர் புரிஞ்சு வெளியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் அதை யாரும் பின்பற்றுவது இல்லை. இவங்க வந்து நாகரிக முகத்தில் வந்து மருத்துவ ரீதியாக முகத்தில் பெண்கள் மஞ்சள் பூசுவதே நிறுத்திட்டாங்க. ஆமாம், அது பூசினா வந்து ஒன்றும் தெரியாத உள்ள கிராமத்துக்காரின்னு ஒரு சினிமா மூலமாகவே இதை கட்டமைக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துன்னா இந்த சினிமாவை வச்சு தான் மக்களை வந்து நல்ல நல்ல விஷயங்களை கூட இது மூட நம்பிக்கை, இது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு மக்களை வந்து அந்த நல்ல விஷயங்களை வந்து தொடாமல் கைவிட வச்சுருக்காங்க. ஆமாம், அப்போ இப்போ இந்த மாதிரி தண்ணி நேரடியாக எடுத்து குடிக்கிறது அசிங்கம். ஆமாண்ணா, அது சினிமா பார்க்குறவங்க படித்தவங்களுக்கு இது வந்து அசிங்கம். ஏன்னா அவங்க வந்து இந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க பிறகு சம்பாதிக்கணும்லண்ணா, அதுக்கு அவங்க துணை உதவி செய்கிறாங்க. ஆமாம், அல்ல எல்லாம் பெரிய தியாகிகள் தான். என்னன்னா ஆமாண்ணா, இப்போ தன்னுடைய கிட்னியை உடம்பையே தியாகம் பண்ணி கார்பரேட்டுக்காரனை வாழ வைக்கிறாங்க. இந்த படித்தவங்க இருக்காங்களாண்ணே, இவங்க பணத்தை போட்டு படிச்சுட்டு இவங்க உடம்பையும் அந்த படித்த படிப்பையும் யாரோ ஒரு கம்பெனிக்காரரு பெரும் பணக்காரர் ஆகுதுக்கு தியாகம் பண்ணுறாங்க. ஆமாம், அதனால் கார்பரேட் கம்பெனிகளில் படித்தவங்க பெரிய பெரிய படித்தவங்க வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்க ஒவ்வொருவரும் வந்து தியாகிகள் தான். அவங்க வேலைக்கு சேர்ந்த நாளை வந்து தியாகிகள் நாள்னு கொண்டாடலாம். ஒவ்வொரு நாளும் தியாகிகள் நாளாக தான் இருக்கும். இது மாதிரி நீர்களை குடிக்கணும், மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதுதான் உயிர் சத்து நிறைந்த தண்ணீர். இயற்கை நேரடியாக கொடுக்குற தண்ணீர் எல்லா விதத்துலேயும் உடம்புக்கு நல்லதுண்ணா. ஆமாம், பில்டர் தண்ணி, பிஸ்லரி தண்ணி, பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட தண்ணி எல்லாம் வந்து சூடு பண்ணினா அதில் பிளாஸ்டிக் அதாவது அந்த சூடோடய பிளாஸ்டிக்கில் அடைச்சிருவாங்களாம்ல. ஆமாம், அந்த மாதிரி சொல்லுதாங்க.
அப்போ வந்து பிளாஸ்டிக் சேர சேர உடம்புக்கு வந்து கேடு தானேண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ பிளாஸ்டிக்கே தான் எல்லாருமே இப்போ நம்மளே பாருங்க பிளாஸ்டிக் கேனில் தான் நிறச்சிக்கிட்டு இருக்கோம். இது குளிர்ந்த தண்ணிங்கனால பரவாயில்ல. ஆமாம். அதுக்கு தான் அந்த செம்பை யூஸ் பண்ணுவேன். அந்த செம்பில் பட்டு அந்த தண்ணி வந்து ஒரு நல்ல இன்னும் அந்த செம்பில் ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஆமாம், இது நமக்கு பானையை தான் ஒழிச்சிட்டாங்களா, இருந்தால் பானையை தூக்கிட்டு வந்திருக்கலாம். பானையை ஒழிச்சிட்டாங்க. அப்போ இதனால் மக்களுக்கு சொல்ல வருது நல்ல தண்ணி மீண்டும் மண்பானையில் சாப்பிடுங்க, மண்பானையில் தண்ணி வச்சு குடிங்க, பிளாஸ்டிக்கை தவிருங்கள். ஆனால் நீங்கள் வந்து மண்பாண்டை வந்து ரொம்ப மண்பாண்டங்களை வந்து கவனமாக கையாள வேண்டியது இருக்கிறதுனால எல்லாருமே பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் உடஞ்சா வேற ஒரு பிளாஸ்டிக் வாங்கிடலாம். இப்போ கிடைக்குது, அபூர்வமாகி போச்சு மண்பானை. மண்பானை வந்து செய்துக்கு ஆள் இல்லை, அவங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களாம். வெளிநாட்டில் அதிக சம்பளம் கிடைக்கும். அதனால இங்கே வந்து இருக்க மண் குயவர்கள் வந்து இந்த மண்பாண்டை செய்த குயவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தாங்களாம். அங்கேயும் சம்பளம் தான் வாங்குதாங்க. ஆமாம், சரி வாங்கலாம் போவோம். சரி, நல்லது. எல்லாரும் நல்ல தண்ணி குடிச்சு நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நம்ம விருப்பம். சரி. ஏன்னா நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்க வந்து சுடுகாட்டில் தான் வாழணும். ஏன்னா அங்கே தான் யாரும் இருக்க மாட்டாங்க உயிரோட. ஆமாம், எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்க வந்து மக்களோட மக்களை வாழலாம். இதுதான் நம்ம தத்துவம். அப்போ விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, கைப்பற்றி வச்சுருக்கீங்க. ஆமாம், எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும், இறைவனை வேண்டிப்போம். ஆமாண்ணா, வெக்கத்தை விடணும், உண்மையை கைப்பற்றணும். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நம்ம கைப்பிடிச்சுக்கணும்னா அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாதுண்ணா. நாம் நமக்காக வாழ்கிறோம், இதுதான் நம்மளுடைய இது. உண்மைதான். ஆமாம். சரிண்ணா, நல்லதுண்ணா. நன்றிண்ணா. நன்றிண்ணா. மீண்டும் நம்ம சந்திப்போம். நல்லதுண்ணா. வணக்கம். வணக்கம்.